இந்த மாலை நேரத்திலையும் கூட அவருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, அவர் நாமம் உன்னதத்திலே உயர்த்தப்படுவதாக. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானம் உண்டாகட்டும். இந்த பூமியிலே மனுஷர் மேலே பிரியம் உண்டாயிருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை தொழுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை வணங்குகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த முழு ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகும் தேவனாகிய கர்த்தர் பொறுப்பேற்று இந்த இடத்துல அவருடைய பிரசன்னமாகுதலை நாம் அறிந்து கொள்ளும் கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக நமக்கு இரக்கம் செய்யும்படியாகும் சிஸ்டர் டோரா அவர்களுக்கு ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஸ்தோத்திரங்க தாவே, ஸ்தோத்திரம்ப்பா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அருமையான ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காய் இந்த வேலையில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுக்காக இந்த நாட்களை நீங்கள் வைத்திருந்தீரப்பா. பெண்களாக நாங்கள் சேர்ந்த ஆண்டவரே, இன்று உம்முடைய பிறப்பை நினைவு கூறும்படியாய் ஆண்டவரே, நீர் வந்திருக்காவிட்டால் எங்களுக்கு ரட்சிப்பு இல்லையப்பா, எங்களுக்கு சமாதானம் இல்லை, எங்களுக்கு சுகம் இல்லை ஆண்டவரே. அப்பா, நீர் வந்திருக்காவிட்டால் இந்த உலகத்தில் எந்த மீட்புமே கிடையாதப்பா. என் தகப்பனே, நீர் ஆண்டவரே மனித அவதாரம் எடுத்த ஆண்டவரே, எங்களுக்காய் இந்த பூமியிலே வந்தேன், எங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாய், எங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாய் ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதற்காய் ஆண்டவரே இந்த பூமியிலே நீர் வந்தீரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலப்பா கடந்த ஆண்டவரே மாதங்கள் முழுவதப்பா நாங்கள் வருஷ கடைசியில் நிற்கிறோமப்பா. இந்த 12 மாத காலம் அளவும் ஆண்டவரே, இந்த 2024 முடிப்பதற்கு நாங்கள் சில நாட்கள் இருக்கின்றனப்பா. நாங்கள் இந்த நாட்களிலே நன்றி சொல்லுகிறவர்களாய் ஆண்டவரே, என் தகப்பனே, இந்த இடத்திலே உம்முடைய பிறப்பை நாங்கள் கொண்டாடினாலும் ஆண்டவரே, நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க முடியாய், எங்களுடைய ஊழியத்திலே நீர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க முடியாய், இந்த வேலையிலமை துதிக்கும்படியாய் நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலை முழுவதும் பொறுப்படுத்த நடத்தும். தொடர்ந்து ஆண்டவரை ஒவ்வொரு பாடல் வேலையை ஆசீர்வதி, ஒவ்வொரு பகுதியையும் ஆண்டவரை நீங்க ஆட்கொண்டு சலபரபா ரீபா பாபா ரீகபா பாபு ஆண்டவரே, ஆவியானவரே, நீர் எங்கட மத்தியிலே அசைவாடுபடியாய் கெஞ்சுகிறோம். எங்கட மத்தியிலே வாருமப்பா ஆண்டவரே. இது முழுவதுமாய் நீங்கள் பொறுப்படுத்தி நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோம். ஞானமாய் செய்ய, எல்லாவற்றையும் விவேகத்தோடு செய்ய ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கு நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். மததான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோம். இன்னும் வர தடைப்பட்ட ஆண்டவரை ஒவ்வொருவரையும் அழைத்து வாரும். தொடர்ந்து இந்த வேலை முழுவதும் அப்பா இந்த பெண்கள் ஐக்கியத்தை ஆசீர்வதியும். இந்த கிறிஸ்துமஸ் விழாவை ஆசீர்வதிங்கப்பா. நீங்க பெரிய காரியங்களை செய்ய ஒவ்வொருவரும் உமக்காய் எழும்பி நிற்கத்தக்கதாக இந்த கடைசி கால விளிம்பிலே நாங்கள் நிற்கிறோம் அப்பா. என் தகப்பனே, உமக்கென்று ஆண்டவரே, நாங்கள் ஊழியத்திற்கென்று ஆண்டவரே ஐயா, எல்லா பெண்களும் எழும்பி நிற்கத்தக்கதாக இந்த நாட்களிலே ஒவ்வொருவருடைய மனதிலே நீங்க பேசும்படியாய் கெஞ்சுகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். தொடர்ந்து உடைய கரத்திலே ஆண்டவரை கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி கிருபையாய் நீங்க வழிநடத்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. ஒரு சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவின் பிறப்பை இந்த நாளிலே உலகம் எங்கிலும் கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையிலே இப்பொழுது நாம் ஒரு சில பாடல்களை பாடி அவர் நாமத்தை நாம் உயர்த்துவோம். உலகின் இரட்சகனே, உன்னத குமாரனே, ஜீவ ஒளியாய் உலகத்தில் வந்தவரே என்ற பாடலை நாம் பாடுவோம். உலகின் இரட்சகனே, உன்னத குமாரனே, ஜீவ ஒளியாய் உதித்தவரே, ஜீவன் தந்திட வந்தவரே, உலகின் இரட்சகரே, உன்னத குமாரனே, ஜீவ ஒளியாய் உதித்தவரே, ஜீவன் தந்திட வந்தவரே, போற்றிடுவோம் நாம் புகழ்ந்திடுவோம் இயேசுவின் திருநாமத்தை. இயேசு பிறந்த இந்நாளிலே எல்லோரும் கொண்டாடுவோம். போற்றிடுவோம் நாம் புகழ்ந்திடுவோம் இயேசுவின் திருநாமத்தை. இயேசு பிறந்த இந்நாளிலே எல்லோரும் கொண்டாடுவோம். உலகின் இரட்சகனே, உன்னத குமாரனே, ஜீவ ஒளியாய் உதித்தவரே, ஜீவன் தந்திட வந்தவரே, உலகின் இரட்சகரே. ஹல்லேலூயா. இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாய்
பாவிகளை நேசித்தபடினாலே மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் இழந்து போனதை ரட்சிக்கவுமே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நீதிமானை தேடி அல்ல, ஒரு பாவியை அவர் தேடி என்ன செய்தார்? 100 ஆடுகள் இருந்தபோது 99 என்ன செய்து விட்டது? ஒன்று தொலைந்து விட்டது, 99 இருந்தது. ஆனா அந்த ஒன்று கொண்டு எங்க போய் சிக்கிக்கிடுச்சுன்னா முள்ளில் என்ன செய்து கொண்டது? சிக்கி கொண்டது. அது ஒரு நெருக்கமான ஒரு இடத்துல அது சிக்கி கொண்டது. அது உயிருக்கு போராடி கொண்டிருந்த நிலைமையில தான் ஆண்டவர் போய் அதை தேடி அதை கண்டுபிடிச்சு அந்த ஒரு ஆட்டை கொண்டு வந்து அந்த 99ஓடு கூட அந்த ஒன்றையும் கொண்டு வந்து சேர்த்து தன் மந்தையிலே 100 ஆக்கி கொண்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் எந்த நிலைமையில நாம தொலைந்து போயிருந்தாலும் நாம் அவருடைய மந்தையில் சேர்க்கப்படும்படியாக ஆண்டவர் இந்த கிறிஸ்மஸ் நாளே நம் வாழ்க்கையிலே பிறக்கட்டும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த பூலோகத்தை மீட்டிடவே. உலகின் இரட்சகராக நம்ம இந்த உலகத்திலே அவர் பிறந்த தேவனை இயேசுமானிடனாய் பிறந்த தெரிந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசுமானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியா இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசுமானிடனாய் பிறந்தார் மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தை காத்திருக்க, மேய்ப்பர்கள் ராவினிலே தங்கள் மந்தை காத்திருக்க, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே, தூதர்கள் வானத்திலே தோன்றி தேவனை துதித்தனரே. இயேசுமானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியா இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியா இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசுமானிடனாய் பிறந்தார் ஆலோசனை கர்த்தரே, இவர் அற்புதமானவரே. ஆலோசனை இவர் அற்புதமானவரே. வின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே, வின் சமாதான பிரபு சர்வ வல்லவர் பிறந்தனரே. இயேசுமானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இறைவன் ஒளியா சாற்றிடுவோம். இறைவன் ஒளியா இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசுமானிடனாய் பிறந்தார் பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலவும் காணிக்கையே, பொன் பொருள் தூபவர்க்கம் வெள்ளை போலவும் காணிக்கையே, சாட்சியாய் கொண்டு சென்றே மனசாஸ்திரிகள் பணிந்தனரே, சாட்சியாய் கொண்டு சென்றே மனசாஸ்திரிகள் பணிந்தனரே. இயேசுமானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே, இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒளியா இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசுமானிடனாய் பிறந்தார் மாட்டுத் தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார், மாட்டுத் தொழுவத்திலே பரன் முன்னணையில் பிறந்தார். தாழ்மை
இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒழியா இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் ஒழியா இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்தே. அந்நாளும் ஆலயத்தில் அன்று ஆண்டவரை அறிந்தே. தீர்க்கதரிசனமே புரிதூயனை புகழ்ந்தனரே. தீர்க்கதரிசனமே புரிதேவனை புகழ்ந்தனரே. இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் இருளில் இந்த நற்செய்தி. இறைவன் இருளில் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார் யாக்கோபில் ஓர் நட்சத்திரம். இவர் வாக்கு மாறாதவரே. யாக்கோபில் ஓர் நட்சத்திரம். இவர் வாக்கு மாறாதவரே. கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். கன்னிமை நேரத்திலே நம்மை விண்ணதில் சேர்த்திடுவார். இயேசு மானிடனாய் பிறந்தார் இந்த லோகத்தை மீட்டிடவே. இறைவன் ஒழியா இருளில் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இறைவன் உதித்தார் இந்த நற்செய்தி சாற்றிடுவோம். இயேசு மானிடனாய் பிறந்தார். எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி இந்த மாலை நேரத்திலும் நமக்காக தேவகுமாரன் நமக்காக இந்த உலகத்திலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சகல மேன்மை உடையவராக இருந்த பொழுதிலும் ஹல்லேலூயா நம்மை புது சிருஷ்டியாக நம்மை மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா நம்மை புது சிருஷ்டியாக அவர் மாற்றி இருக்கிறார். உன்னதத்தில் இருக்கிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நமக்காக பூமியிலே பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்காக தேவகுமாரனை வாழ்த்துவோமாக. அந்த தேவாதி தேவனை பணிந்து கொள்வோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்படி இருந்தும் அத்தனை மேன்மைகளையும் துறந்து எனக்காக இந்த பூமியிலே நீர் என்னை நேசித்தபடினாலே, என் மீது அன்பு கூர்ந்தபடினாலே இந்த உலகத்தில் எனக்காக நீர் தோன்றினீர் ஆண்டவரே. கரங்களை தட்டி தேவாதி தேவனுக்கு மகிமை, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று ஹல்லேலூயா தேவ சேனைகளோடு சேர்ந்து நாமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த மீதியான ஆண்டவரே கிறிஸ்துமஸ் ஆராதனை நீர் பொறுப்பேற்று நடத்துவீராக. உமக்கே சகல துதி கன மகிமையாவும் ஏறெடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆவியாத்ம சரத்தையும் இரத்த கோட்டைகள் கொண்டு வருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலையும் கூட இந்த பெண்கள் கிறிஸ்துமஸ் ஐக்கியத்திற்கு வந்திருக்கதான உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஒரு விசை கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இப்பொழுதும் கூட நம்முடைய ப்ரோக்ராம் ஆரம்பிக்க இருக்கிறோம். முதலாவதாக நீங்கள் கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு ஆயத்தமாக இருக்கிற பாடலோடு கூட ரஹ்மத் நகர் விமென்ஸ் டீம் முன்பாக வந்து பாடலை பாடும்படி உங்கள் அன்பாய் கேட்கிறோம். இம்மானுவேல் 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 என்னோடிருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர் பாலகனாய் பிறந்தவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். பெத்லகேமில் ராஜா அவர் யோதர் போலும் தேவன் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர் பாலகனாய் பிறந்த அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர் தூதர் போற்றும் தேவன் அவர் இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல்
இம்மானுவேல் இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 என்னோடு இருப்பாரே. அடுத்ததாக சமாதானபுரம் மற்றும் சவுத் பசார். வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிடுவோமா? வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்திருக்கிற பாஸ்டர்மாக்கு வணக்கம் சொல்லுவோமா? பாஸ்டர்மா அவர்களுக்கும் வணக்கம். உதவி போதகர் அவர்களுக்கும் வணக்கம். மற்றும் திருச்சபை மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆமா, எதுக்காக நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் தெரியுமா? எல்லாரும் எதுக்காக வந்திருக்கிறோம் சொல்லுங்க? நம்ம இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்மஸ் நிகழ்ச்சி கொண்டாட வந்திருக்கிறோம், சரியா? 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக கிறிஸ்து இயேசு நமக்காக பெத்லகேம் ஊர்ல கன்னிமரியாள் வயிற்றில தாவீதின் குழந்தையாக பிறந்தாரு. அதை கொண்டாட தான் வந்திருக்கோம். உலகம் முழுவதும் அந்த நிகழ்ச்சியை 25ஆம் நாள்ல டிசம்பர் 25 கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் கூட அந்த கிறிஸ்மஸ் பிறப்பை பற்றி நம்ம கொண்டாட வந்திருக்கிறோம். அவரை பற்றி ஒரு பாட்டு பாடிடுவோமா? ஓ எஸ். வந்தாரையா வந்தாரையா சின்ன பாலன் இயேசு வந்தாரையா. பிறந்தாரையா வந்தாரையா சின்ன பாலன் இயேசு வந்தாரையா. பிறந்தாரையா பிறந்தாரையா பெத்லகேமில் பிறந்தாரையா. பிறந்தாரையா பிறந்தாரையா பெத்லகேமில் பிறந்தாரையா. தன்னை நானே தானா நானே தானே நானே தன்னா நானே தன்னை நானே தானே நானே தானே நானே தானா நானே தன்னை நானே தானா நானே தானே நானே தன்னா நானே தன்னை நானே தானா நானே தானே நானே நானே. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து செல்ல பிள்ளையாய் வளர்ந்தாரையா. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து செல்ல பிள்ளையாய் வளர்ந்தாரையா. தேவ சித்தம் செய்திடவே தன்னை சத்தம் செய்தாரையா. தேவ சித்தம் செய்திடவே தன்னை தத்தம் செய்தாரையா. தன்னா நானே தானா நானே தானே நானே தன்னா நானே தன்னை நானே தானா நானே தானே நானே தன்னா நானே. ஆமா, இயேசு கிறிஸ்து பிறப்பை பற்றி பாடினோம். அவர் எப்படி இருப்பாரு, அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இந்த உலகத்திலேயே ரொம்ப அழகானவங்க 3 பேரு. அது யாருன்னு கேளுங்க. யாரு முதல்ல? யாரு? அவர்தான் இயேசு. அது அப்பனா ரெண்டாவது யாரு? அவரும் இயேசுதான். அப்ப மூணாவது? அவரும் இயேசுதான். இயேசு ஒருவர் தான் ரொம்ப அழகானவரு. ரொம்ப 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 அழகானவர் அவர்தான். அவரை பத்தி பாடுவோமா? அழகு 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 என் இயேசு ரொம்ப அழகு. அழகு 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 என் இயேசு ரொம்ப அழகு. நான் பார்த்தாலே பார்வை தீர அழகு. நான் பார்த்தாலே பார்வை தீர அழகு. அழகு 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 என் இயேசு ரொம்ப அழகு. அழகு 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 என் இயேசு ரொம்ப அழகு. நான் பார்த்தாலே பார்வை தீர அழகு. நான் பார்த்தாலே பார்வை
பார்வை தீர அழகு. நின்னா அந்த நிழலும் கூட அழகு, நடந்தா அந்த நடையும் கூட அழகு. நின்னா அந்த நிழலும் கூட அழகு, நடந்தா அந்த நடையும் கூட அழகு. பார்த்தாலே பார்வை தீர அழகு, பார்த்தாலே பார்வை தீர அழகு. பார்க்க பார்க்க அழகு, பார்க்க பார்க்க அழகு, பார்க்க பார்க்க அழகு, பார்க்க பார்க்க அழகு. அழகு 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 என் இயேசு ரொம்ப அழகு. அழகு 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 என் இயேசு ரொம்ப அழகு. சரி, ஆ. அவருடைய பிறப்பை பற்றி சொன்னோம், ஆமென். அவருடைய அழகை பற்றி சொன்னோம். ஆமா. அவர் எப்படிப்பட்டவரு? நல்லவரா வல்லவரா? மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுங்க. அவர் நம்மளை போல கிடையாது. அவர் ரொம்ப 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 நல்லவர். அவர் எப்படிப்பட்டவரு? ரொம்ப 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 நல்லவர். அவரை போல ஒரு நல்ல மனுஷனை பார்க்கவே முடியாது. இந்த உலகத்துல நமக்காக பாவிகளை ரட்சிக்க வந்த தேவன் அவரு. அவர் சர்வவல்ல தேவன். அவரை போல ஒரு தேவன் கிடையாது. பாடுவோமா அவரை பத்தி? ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான். போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம் இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான். செத்து போன உடலுக்குள்ளே உயிரை வைத்த தெய்வம் இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான். ஆகாரம் இல்லாத அனாதைகளுக்கு அடைக்கலமான தெய்வம் இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், அது இயேசு மட்டும்தான். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிடுவோமா? ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். சூப்பர். ரொம்ப அருமையான பாடலோடு கூட சமாதானம் சவுத் பசார் டீமுக்கு கரங்களை தட்டி உற்சாகமாய். அடுத்தாக சாங் பை MKP நகர். வேகமாக வாருங்கள். கொட்டும் பனி சூட இருள் மூட விண்மீன்கள் கூடிட மேய்ப்பர் மண்டலை காத்திட விண்தூதர் தோன்றிட வானத்தில் தோன்றிய ஓர் செய்தி, தீர்க்கர்கள் உரைத்த ஓர் செய்தி, வேதம் நிறைவேற ஓர் செய்தி, மாதர் யாவருக்கும் நற்செய்தி. ஓ பாலகன் பிறந்தான், ஓ பாரினில் பிறந்தான், ஓ பாவங்கள் போக்க நம்மை சுராஜன் பிறந்தாரே. தேவமைந்தனை கண்டிடவே சாஸ்திரிகள் பெத்லகேம் விரைந்தனரே. தேவமைந்தனை கண்டிடவே சாஸ்திரிகள் பெத்லகேம் விரைந்தனரே. பாதம் பணிந்தனரே, பரிசுகள் பல படைத்தனரே. நான் என் பரிசையுமே பாத்திரரும் பாதம் படைத்திடவே. ஆண்டவரே வாய்வும் புகழை பாடுவேன் நானும். ஓ பாலகன் பிறந்தார், ஓ பாரினில் பிறந்தார், ஓ பாவங்கள் போக்க நம்மை சுராஜன் பிறந்தார்.
and a happy new year, and a happy new year, and a happy new year. We wish you a Merry Christmas and a happy new year. Thank you. அடுத்ததாக வேத பகுதி இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். வாசிக்கும்படியாய் குறிப்பிட்ட வேத பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனெனில் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள பிரஜாருடைய கலிலேவாக அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணீர். அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டு கொள்ளையில் கழிகூறுது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். மீதியாரின் நாளில் நடந்தது போல அவர்கள் சுமந்த நுகத்தடியும் அவர்கள் தோளின் மேல் இருந்த மிலாற்றையும் அவர்கள் ஆளோட்டின் கோலையும் முறித்து போட்டீர். அமளியாய் யுத்தம் பண்ணுகிற வீரருடைய ஆயுத வர்க்கங்களும் இரத்தத்தில் புரண்ட உடுப்பும் அக்கினிக்கு இரையாக சுட்டரிக்கப்படும். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். தொடர்ந்து நமக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுக்க வருகிறார்கள் நம்முடைய தலைமை போதர் அவர்களை கரங்களை தட்டி வரவேற்போம். கர்த்தருடைய செய்தி. அந்த வசனம் தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்றாரு, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் என்ற வார்த்தையை நான் மகிமைப்படுத்தினேன். இந்த வார்த்தையை நீங்கள் வாசிக்கணும், இதை தியானிக்கணும். ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். பேசும்போது வசனம் வரும்போது உங்கள் உள்ளத்தில் கத்த திறப்பார். அந்த வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அது உங்கள் வாழ்க்கையில் எப்படி அந்த 4வது ஸ்டேஜில் உள்ள கேன்சர் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை செய்வார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஆகவே அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை அது புறப்பட்டு வரும்போது அது உங்கள் வாழ்க்கையை சந்திக்கும். உங்கள் வாழ்க்கையில் அது வரும். அந்த வாழ்க்கையில் விசுவாச வித்து, இது வித்து விதை, இதை விதைச்சிருக்காங்க. இது உங்கள் வாழ்க்கையிலையும் பலம் கொடுக்கும். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரவரே. நானும் இந்த வசனத்தில் வளரணும். இன்னொன்று சொன்னாங்க, ஜெபத்தில் வளரணும். மூளையால் சாதிக்காது, முழங்கால. உங்களுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாத ஆளே கிடையாது. ஒரே இடத்துல பிரச்சனை இல்லை. எங்கே பிரச்சனை இல்லை? பரலோகத்தில் தான். இங்கே இருக்க வரைக்கும் பிரச்சனை தான். ஆனால் அந்த பிரச்சனை எப்படி நம்ம ஓவர்லுக் பண்ணலாம், எப்படி ஜெயம் பண்ணலான்னா, ஒன்று ஜெபமும் தேவனுடைய வார்த்தை. இந்த விசுவாச வித்தை நாங்கள் விதைக்கிறோமே, இந்த விதையை அப்படியே நீங்கள் ஆண்டவர் சொன்னார், நல்ல நிலத்தில் விழுந்த விதை மாதிரி. இன்னைக்கு இத்தனை நிலம் இருக்குது, இத்தனை மக்கள் வந்திருக்கீங்க, எத்தனை பேர் அதை உண்மையாக ஏற்றுக்கொள்ளணும்னு தெரியாது. அந்த விதைக்கிறேன் விதைச்சிக்கிட்டே இருக்கான். விதைச்சிக்கும்போது சில விதை எங்கே விது? எங்கள் வழியில் விழுது. சில விதை எங்கே விழுது? கற்பாறையான. சில இடத்துல முள்ளுள்ள இடங்கள். சில விதை எந்த விதைங்கிறத நீங்கள் தான் தீர்மானம் பண்ணணும். நாம் வழி அருகே விழுகிற விதையை போல் இருக்குமா, அது கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதையை போல் இருக்குமா, அல்லது முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதையை போல் இருக்குமா, அல்லது நல்ல நிலத்தில்? நீங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைய மாதிரி இருந்தீங்கன்னா பாளையங்கோட்டையை கலக்கலாம். ஆமென். நல்ல கரங்களை தேடி கர்த்தரை ஸ்தோத்திரேலூயா. அது உங்களை பொறுத்து தான் இருக்குது. இதில் ஒரு குறை இல்லை. இதில் எல்லாம் வல்லமை இருக்குது, பவர். எல்லாம் சொல்லுங்கள், லைஃப் இருக்குது, பவர் இருக்குது. இதில் வல்லமை இருக்குது, ஜீவன் இருக்குது. எல்லாம் சொல்லுங்களேன், ஜீவன் இருக்குன்னு சொல்லுங்கள். எல்லாம் இந்த பைபிளை தூக்கி காட்டலாம், ஜீவன் இருக்குது. நல்லா சொல்லுங்கள், ஜீவன் இருக்கா? உங்களுக்கு உயிர் இருக்குல்ல, இது மாதிரி வார்த்தைக்கு உயிர் இருக்குது. ஆமென். இதை உயிர்ப்பிக்கும், புதுப்பிக்கும். ஆமென். அல்லேலூயா. இதை வாசிக்க வாசிக்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய உயிர் மீழ்ச்சி உண்டாகும். ஆமென் சொல்லுமா? அப்போ அந்த வசனத்தை அவங்க கேட்காதனால, அதில் வேறு ஆழமாக ஊன்றப்படாதனால, வசனத்தில் அவங்க வேர் விடாதனால அவங்களுக்கு இந்த அற்புதம் தான் பெருசாக தெரிஞ்சா தவிர அதை விட ஆண்டுக்குள்ளே வரணும். அவங்க என்னென்னா அற்புதத்தை தான் எதிர்பார்த்தாங்க வர்றாங்களே தவிர அற்புதத்தை செய்தவரை விட்டு விட்டாங்க. நமக்கு அற்புதத்தை விட அற்புதத்தை செய்கிறவர் தான் நமக்கு வேணும். அவர் இருந்த போதும் எல்லாம் நடக்கும். ஆமென் சொல்லும். அல்லேலூயா. அதனால் அவருக்கு முன்னுரிமை கொடுங்க. அவரை தேடுங்க, ஜெபத்தில் தேடுங்க, வசனத்தை தேடுங்க. ஒரு அற்புதம் இல்லை, ஆயிரக்கணக்கான அற்புதத்தை கர்த்தர் செய்வார்.
ஆமென் சொல்லுமா? அவர் தான் முக்கியம். அவர் இல்லைன்னா அற்புதம். ரெண்டாவது காரியம், இன்னைக்கு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் 100% பொருளாதார கடன் பிரச்சனை. அவர் தான் நம்ம பிரச்சனைக்கு பரிகாரம் கொடுக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள், இயேசுநாதர் எனக்கும் காசு கொடுக்கல. சீசர் அனுப்பும்போதும் காசு கொடுத்து அனுப்பலை. பழைய ஏற்பாட்டில் எலிசா திக்கதரிசி ஒரு வீட்டுக்கு போகும்போது அவர் சொல்கிறான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்தவன், அவன் கடன் வாங்கிட்டவன் கடன் கொடுக்க முடியல, அவன் கடனை நினச்சி செத்தே போயிட்டான். அப்படி தான் நான் நினைக்கிறேன். நிறைய பேர் சாப்பிட்ற காரணம் கடன் பிரச்சனைகள் தான். வீட்டை விட்டு ஓடி போயிருந்தான் சிலர். கடன் கடன் கடன். ஆனால் எலிசாத்துக்கு வர்றான், ஏம்மா நான் உனக்கு என்ன செய்யணும்? அப்போ அடியனை பற்றி சொல்கிறான், அவன் நல்ல மனுஷன், கடவுள் பயந்தவன், இப்போ கடன் கொடுக்க முடியாதனால எங்கள் பிள்ளைய பிடிச்சிட்டு போ வந்திருக்கான். அப்போது எலிசா கேட்ட, உங்ககிட்ட என்னமா இருக்கு? உடனே எலிசா, சரி நான் பணம் தரணும் கொடுத்தாரா? உங்ககிட்ட என்ன இருக்கு? அதை கொண்டு வா. அல்லேலூயா. அந்த எண்ணெய் அபிஷேகம். எல்லாம் சொல்லுங்க, எதுக்கு? அபிஷேகம், பரிசுத்தாவின் அபிஷேகம். இன்னைக்கு அபிஷேகம் பெறாலும் அபிஷேகத்தை பெறணும். உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரம் அபிஷேகத்தில் ஆவியில் நிறைஞ்சு நாம ஜெபம் பண்ணணும். நீங்கள் ஆவியில் நிறைஞ்சு நல்ல அல்லேலூயா ராத்திரி முழுதும் உங்கள் கண்ணீரை ஒரு படுக்கையை கண்ணீரால் நினைக்கணும்னு சொல்லணும். உங்களுக்கு கொடுக்குற ஒரு சிபாரிசு, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கண்ணீர் ஜெபம் தான். கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த கண்ணீர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும். பாஸ்டர் வர்கீஸும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு வர்றான். நம்ம அசம்பிளிஸ் ஆஃப் காடில் கல்கத்தாவில் ஒரு மிஷனரி மார்க் பண்டேன். கல்கத்தாவில் ஆரம்ப ஊழியத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மக்களையே ஆட்டி படைச்சது. ஆனால் அந்த கல்கத்தா பட்டணத்தில் ஒரு பெரிய சபையை கட்டி எழுப்ப கிருபை செய்தார். ஒரு நாளைக்கு 10,000 பேருக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு. ஆனால் அவருடைய கண்ணீர், அவர் பிரசங்க ஸ்டேஜில் நின்னாலே போதும். அப்படியே எரேமியா சொன்ன மாதிரி என் தலை கண்கள் கண்ணீர், அப்படியே அந்த கண்ணீர் ஜெபத்தில் அப்படியே நிற்பார். அப்படியே அந்த ஜெபம், அந்த கண்ணீர் ஜெபத்தோடு நிற்கும்போது கண்மலையை உடைக்கக்கூடிய கண்ணீர் ஜெபம். உங்கள் ஜெபம் கண்மலையே உடைக்கும். கல்மனைன்னா கல் மனசில் உள்ள ஆட்களையும் உடைக்கும். ஆமென் சொல்லுமா? ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முன்னுரிமை கொடுங்க. முழங்கால் ஜெபத்துக்கு முன்னுரிமை கொடுங்க. அழுது ஜெபம் பண்ணுங்க. தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு செய்வார். இந்த கிரிஜா 4வது ஸ்டேஜில் போன சமயத்துலேயும் கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ண போது மனுஷர் முடியல, மருத்துவம் முடியல, டாக்டர் கைவிட்டாங்க. ஆண்டவர் அப்போ செய்தார். அதை உங்கள் வாழ்க்கையிலையும் செய்வார். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்மஸ் செய்தி சொன்னால் அவர் ரட்சகர். இன்றைய கர்த்தராகிய கிறிஸ்தியன் ரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். ரட்சகர், காப்பாற்றவர். பாவத்தில், சாபத்தில், வியாதியில், கண்ணீரில், பேயில், மரணத்தில் பாதுகாக்கிற தெய்வம். ஆமென்னு சொல்லுவோமா? அல்லேலூயா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உடைஞ்சு போன உள்ளங்கள், கண்ணீரோடு எல்லா குடும்பங்களையும் பிரச்சனை இருக்குது. இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் போய் அவங்கள பார்த்து, அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், காப்பாற்றுகிறவர், குணமாக்குகிறவர், அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நியாயமே எனக்கு கிடைக்கலன்னு இருப்பாங்க. உலகத்தை உங்களுக்கு நியாயம் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, இந்த இயேசு சாமி நியாயம் கொடுப்பார். சர்வலோகத்து நீதிபதி நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டார். அது மட்டும் அவர் வரப்போகிற ராஜா வரப்போகிறார். ஆமென் சொல்லுமா? 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாலகனாக வந்தார், ரட்சகராக வந்தார். அவர் வந்ததுனால உலக வரலாறு பிரிக்கப்படுது. என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் வந்தால் நம்ம வாழ்க்கை வரலாறு பிரிக்கப்படும். ஆமென் சொல்லுமா? ஆமென். புது வாழ்வு, புதிய வழி, புதிய கிருபைகளை தருவார். இதுவரைக்கும் நாம் கண்டிராததெல்லாம் ஆண்டவர் சொல்றார். அவருடைய அன்புக்குரியவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணதை கண்ணு காது நினைப்பதற்கு வேண்டிக்கொள்ளும் செய்யப்படுறதை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். விசுவாசிங்கன்னா நல்ல கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லணும். இந்த கிறிஸ்மஸ் நாங்கள் இன்னும் சந்தோஷமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, உடஞ்சி போயிருக்காங்கல்ல, நொந்து போயிருக்காங்கல்ல, கண்ணீரில் இருக்காங்கல்ல, கடன் பிரச்சனை இருக்காங்கல்ல, வியாதியில் இருக்காங்கல்ல, பலவீனத்தில் இருக்காங்களா, அவங்களுக்கு போய் சொல்லுங்கள். இந்த இயேசு அன்னைக்கு மேய்ப்பர்கள் கண்டாங்க, கேட்டாங்க, போய் பார்க்கணும்னு பார்த்தாங்க. சாஸ்திரிகள் பணிந்து கொண்டாங்க. பணிந்து கொண்டு தங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுத்தாங்க. ஆமென். கிறிஸ்மஸ்னாலே கொடுக்கறது தான். ஆமென். கிறிஸ்மஸ்னால பிதாவாகிய தேவன் குமாரனை இயேசுவை கொடுத்தார். அவருடைய சொந்த குமாரனை பாராமல் அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும்
அருளாதிருப்பது எப்படி? கிறிஸ்மஸ்னால பிதாவாகி இயேசுவை கொடுத்தார். நாம நம்மை கொடுப்போம், நமக்கு உண்டானதை கொடுப்போம். அவர் அன்பை பகிர்ந்து கொண்டார். நாம அந்த அன்பை பெற்றவங்க நமக்குள்ள அந்த அன்பை வச்சு விடாதபடி நாம் மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடு. கிறிஸ்மஸ்னால ஷேரிங். ஆமென் சொல்லுமா? நீங்க கொடுக்குறீங்க, இன்னும் தேவையுள்ள மக்களுக்கு கொடுங்க. கொடுக்கத்தான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எந்த அளவு கொடுக்க, வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். கொம்பு, சில கேட்பாங்க, உனக்கு நான் கொம்பா இருக்குன்னு. ஆமா, எனக்கு கொம்பு தான் இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க கொடுத்தீங்கன்னா உங்க கொம்பு உயரும். ஆமென் சொல்லுமா? இப்பெல்லாம் கொம்பெல்லாம் அடங்கி இருக்கு. நீங்க கொடுத்தீங்கன்னா கொம்பெல்லாம் மேலே உயரும். என் கொம்பை காண்டாமிருகத்திற்கு ஒத்த கொம்பா மாற்றுகிறீன்னு சொல்லு. ஆமே, இப்ப இருக்கிறது பார்க்கலாம் 1000 மடங்கு பெறுகிறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். சாஸ்திரிகள் தங்களுடைய பொக்கிஷங்களை திறந்தாங்க. ஆமேன்னு சொல்லுமா? இயேசு பிறந்த போது அவரை பணிந்து கொள்ள போகும்போது அன்னைக்கு மெய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை பிரதானமான கொண்டு போய் கர்த்தருக்கு கொடுத்து பணிந்து கொண்டாங்க. சாஸ்திரி எப்படி பணிந்து கொள்ள? தங்களை கொடுத்தாங்க. அவங்க தான் வைஸ் மேன் ஆங்கிலம் சொல்லப்பட்டிருக்கு. நாளைக்கு சாஸ்திரிகள் விண்வெளி ஆராய்ச்சியாளர் தங்களை படைச்சாங்க. அவங்க தங்களுக்கு உள்ள பொக்கிஷத்தை, எத்தனை பேர் இந்த ஆண்டவரை கனம் பண்றீங்கன்னா, எந்த அளவுக்கு ஒரு ஆளை பெரிய ஆள்கிட்ட போய் அவங்களுக்கு கனம் பண்ணா அதுக்கு தக்கபடி நம்ம கொடுப்போம். பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் அப்புறம் என்னதான் தூப வர்க்கத்தையும் வெள்ளை பொழுத்தீங்க. அதுல ஞானார்த்தம் என்னன்னா, அவர் ராஜா 2000 வருஷத்துல ரட்சகரை வந்தாரு. இனி வரப்போற ராஜாவை வரப்போறாரு. ஆமேன்னு சொல்லுமா? அவருடைய ஆட்சி இந்த உலகத்தில் வரப்போகுது. ஆமேன்னு சொல்லுமா? இப்ப இருக்கிற ஆட்சியெல்லாம் மாறும். இயேசு ராஜாவுடைய ஆட்சி வரப்போகுது. இந்த உலக ஆட்சி 5 வருஷம் 10 வருஷம் 50 வருஷம், அவர் 1000 ஆண்டு ஆள போறாரு. அவருடைய ஆட்சியில நாம் பங்கு பெறணும். ஆமேன்னு சொல்லுமா? அநேக சமயம் நம்ம ஊழியத்துக்கு பிள்ளைகள் கொடுக்கறது கிடையாது. நமக்கு உண்டானதையும் கொடுக்கறது இல்லை. நாம கொடுக்காட்ட அவர் எடுப்பார். மனப்பூர்வம் வாய்ப்பை தர்றாரு. இவங்க கர்த்தருக்கு பயந்தவங்க எல்லாம் கடவுளுக்கு உண்மையாக தான் இருந்தாங்க. ஏன் சம்பவிச்சதுன்னு நமக்கு தெரியல. வேதம் சொல்லுது, அவர் பறித்து கொண்டு போகிறவன் மேல். ஏனோக்கு தேவனோட திடீர்னு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டான். இதெல்லாம் நமக்கு நேரது. இந்த பூமி நமக்கு சொந்தமானதில்லை. நமக்கு சொந்த ஊர் அங்க ஊர். அங்க அந்த தேசத்துக்காக நாம் வாழ்வோம். நமக்கு தந்ததெல்லாம் அது நம்முடையதல்ல, அது கர்த்தருடையது. ஆமே சொல்லுங்களேன். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, எல்லாம் உம்மாலே வந்து சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுமா? நல்லா சொல்லுங்க. என் ஜீவன், என்னுடைய ஜீவன் என் ஆண்டவர் கொடுத்த ஜீவன். என் சுகம் இல்லை, என் ஆண்டு கொடுத்த சுகம். என் ஆண்டு கொடுத்த கல்வி, என் ஆண்டு கொடுத்த வேலை, என் ஆண்டு கொடுத்த செல்வம், என் ஆண்டு கொடுத்த குடும்பம், என் புருஷன் ஆண்டு தந்தது, என் மனைவி ஆண்டு தந்தது, என் பிள்ளைகள் கர்த்தர் தந்தது, எல்லாம் கர்த்தர் தந்தது. எல்லாம் நான் அவருக்குன்னு ஒப்பு கொடுக்குறேன். உனக்குன்னு ஒன்று வைக்காத. பிரச்சனை அங்கே தான் விக்கிரகம் மாறிடுது. என் புருஷன், என் பிள்ளை, என் சொத்து, என் செம்பத்து. அவர் கொடுத்தது எடுத்தார்னா உனக்கு என்ன நிலமாகும்? நாம் எல்லாம் இன்னைக்கு உயிரோடு உட்கார்ந்துருக்கனால இந்த உட்கார்ந்து ஆண்டவருக்கு ஆராதனை செய்கிறோம். அவர் கொடுத்த ஜீவன் இல்லட்ட நான் நிற்கிறதுக்கு எனக்கு பலம் கொடுத்தாரு. ஆமேன்னு சொல்லுமா? உங்களை உட்கார்றதுக்கு பலம் கொடுத்தாரு, கேட்கறதுக்கு பலம் கொடுத்தாரு, பார்க்கறதுக்கு பலம் கொடுத்தாரு. எத்தனை பேர் படுக்கையில் உட்கார்ந்துட்டு இருக்கான். இன்னைக்கு நல்ல வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோமே, இதுக்கு நன்றி உணர்வு இருக்கா? நன்றி உள்ளவங்களா இருப்போம். ஆண்டவருக்காக வாழ்வோம், ஆண்டவருக்காக கொடுப்போம், உழைப்போம், ஊழியம் செய்வோம். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவருக்காக என்ன செய்யுமோ அதுதான் நமக்கு பலன் கொடுக்கும். இந்த உலகத்தில் அவங்க பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காங்கன்னு சொன்னாரு. இங்க பூச்சியின் துருவும் திருடன் கூட கொண்டு போயிருவான், கொள்ளடிச்சு போயிடறான், பணத்தெல்லாம் கொள்ளடிச்சு போயிடறான். ஆனா அங்க சேர்த்து வச்சிங்கன்னா அதுக்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆண்டவர் சொன்னார், அது சீக்கிரமா வருகிறான். அவனுக்கு எல்லாம் சொல்லுங்க, அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது. ஒரு நாள் நம்ம டெபாசிட் எல்லாம் போயிடும், நாமளே போயிடுவோமே. நமக்கு என்ன டெபாசிட்? இருக்கிறதெல்லாம் அவருக்கு. எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? முதல்ல நம்ம கொடுப்போம். அடுத்த ஒரு புது வருஷத்தை கொடுக்க போறாரு. இந்த ஆண்டவருக்கு ஊழியம் செய்வோம். ஒரு பிப்ரவரி மாசத்துலேருந்து பிளான் பண்ணி ஜெபம் பண்ணி பல திட்டங்கள், கிட்டத்தட்ட ஒரு 40 டிபார்ட்மெண்ட்டை நாங்கள் இன்னைக்கு பிரித்து வச்சு ஒவ்வொரு டீம்லேயும் 4, 5, 6ன்னு சொல்லி பிரித்து வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட 40 டிபார்ட்மெண்ட் செயல்பட்டப்போ எப்படி ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ஒரு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஒரு ஹெல்த் டிபார்ட்மெண்ட் மாதிரி இந்த சர்ச்சில் நம்ம டிபார்ட்மெண்ட் மாதிரியாக பிரித்து இதுக்காக ஜெர்மனி ட்ரைனிங், தீமோத்தேயு ட்ரைனிங் நடக்கு, கேர்சல் ட்ரைனிங் நடக்கு. இதில் பயிற்சி கொடுத்து உங்களெல்லாம் ஊழியக்காரங்களை மாற்ற போகிறோம். உங்களெல்லாம் ஆத்துமாதாய் வீரர்களாக மாற போகிறோம். ஆமேன்னு சொல்லுமா? இந்த மனுஷ கருத்தை கொண்டு கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறாருன்னு சொல்கிறேங்களேன்.
ஆமேன் சொல்லுமா. எந்த அளவுக்கு நீங்க கரையம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு பயன்படுத்துவார். ஆமேன் சொல்லுமா. கிராமங்கள் பாழாய் கிடக்கிறது, அந்த தேபோராள் எழும்ப மட்டும் கிராமங்கள் பாழ. நீங்கள் எல்லாம் தேபோராக்கெல்லாம் மாறணும். புது வருஷத்தில் ஊழியம் செய்யணும். சும்மா வந்து ஆராதனை மட்டும் செஞ்சுட்டு போகக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர் 20 பேர் உங்கள் வீடு ஜெப குழுக்கெல்லாம் மாறணும். உங்கள் வீடுலாம் ஜெப வீடுகளை மாறணும். கொஞ்ச நாளில் ஆலயமாக மாறணும். பரலோகத்தையே பூலோகத்தில் பார்க்கணும். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமேன்னு சொல்லுமா. இயேசுநாதர் ஓடி 3 வருஷம் தான் ஊழியம் செஞ்சார். 3 வருஷம் செய்த ஊழியம் இன்னைக்கு 3000 வருஷம் அதை கொண்டு பேசுகிறோம். ஆமேன்னு சொல்லுமா. எத்தனை வருஷம் உயிரோடு கூட இருக்கிறேன்னு வரல, என் ஆண்டவருக்கு நான் என்ன செய்கிறேன்? ஆமே. உங்க வாழ்க்கையில உங்க நாட்களில் டூ சம்திங் ஃபார் காட். ஆண்டவரே ஜீவன் கொடுத்தீங்களே, சோகம் கொடுத்தீங்களே. நான் ஒரு ஆராதனைக்கு போற ஆளை மட்டும் நான் பார்வையாளனாக மட்டுமல்ல, நான் பங்காளனா மாறுறேன். இந்த ஊழியத்துல பங்காளிகள் தேவை, பார்வையாளர்கள் தேவையில்லை. ஆமேன்னு சொல்லுமா. அவருடைய ஊழியத்தில் பிலிப்பினர் சபைக்கு எழுதும்போது சொல்றேன், நீங்க ஊழியத்தில் பங்காளர்கள், உடன்பட்டவர்கள், கோ பார்ட்னர். ஜெபத்தில் பங்காளர்கள், ஊழியத்தில் பங்காளர்கள், கொடுக்கறதுல பங்காளர்கள், ஓடி உழைக்கிறதுல பங்காளர்கள். இப்படி உழைச்சிங்கன்னா வெல் டன். அந்த நாள் வரும், மகளே நீ ஓடி உழைச்சிய உனக்குரிய பலன் நான் தர்றேன். எமி மைக்கேல் கண்ட தரிசனத்தில் ஆண்டவருக்காக ஊழியம் செய்த போது அவங்க முதல்ல பரலோகத்துக்கு போனாங்களா, அவங்க தலையில கிரீடமே இல்லையா. நிறைய பேர் தலையில் கிரீடம் கிடைச்சுதான். ஆண்டவரே அவங்க தலையெல்லாம் கிரீடம் இருக்கு, என் தலையில கிரீடம் இல்லையேன்னு கேட்டப்போ அவங்கெல்லாம் எனக்கு ஓடி ஊழியம் செஞ்சாங்க. அவங்க ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணாங்க, எனக்காக கொடுத்தாங்க, எனக்காக உழைத்தாங்க. அதுக்குரிய நல்ல பலனை கத்த கொடுத்தாரு. அப்போ என் தலையிலையும் இல்லை, நீ ஒன்றும் செய்யலை. உனக்கு ஒன்றும் செய்யலைன்னா உனக்கு ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போது. ஆண்டவருக்கு என்ன செய்கிறோமோ அதான் நித்தியத்தில் பலன் கொடுக்கும். ஆமேன்னு சொல்லுமா. ஆமேன்னு சொல்லுமா. கிறிஸ்மஸ் நல்ல வாய்ப்பு. ஆண்டவர் இப்படி சொல்லுங்க, ஆண்டவருடைய அன்பை பகிர்ந்து கொள்ளுங்க. அவர் அன்புள்ளவர் சொல்லுங்க, அவர் ரட்சகன்னு சொல்லுங்க, அவர் நீதியுள்ள நியாயாதிபதினு சொல்லுங்க, அவரே வரப்போற ராஜான்னு சொல்லுங்க, நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறோன்னு சொல்லுங்க. தட் இஸ் ரியல் கிறிஸ்மஸ். ஆமேன்னு சொல்லுமா. நாங்கள் சாதாரண ஆட்கள் தான், எங்களையும் அசாதாரண ஆட்களை மாற்றுங்க. எங்களை தகுதிப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பயன்படுத்துங்க. எங்களை உங்களை போல மாற்றுங்க. அன்னை தெரேசா சொன்ன மாதிரி, என் கண்கள் உங்களுடைய கண்களாய் மாறட்டும், என் கால்கள் உங்களுடைய கால்களாய் மாறட்டும், என் கரங்கள் உங்களுடைய கரங்களாக மாறட்டும், என்னுடைய செவிகள் உங்களுடைய செவிகளாக மாறட்டும். எல்லாவற்றுக்கும் மேலுடைய ஹார்ட் பீட், என் இதய துடிப்பு உங்க இதய துடிப்பா மாறட்டும். ஒரே ஒரு வாழ்க்கை, இந்த வாழ்க்கை சீக்கிரமா போயிடும். உங்களுக்காக என்ன செய்யறேனோ அதான் நிலைத்திருக்கும். இந்த உலகம் ஒரு நாள் எங்களை கைவிடும். எங்க சம்பாத்தியம், எங்க செல்வம், பட்டம், பதவி, படிப்பு எல்லாம் கைவிடும். ஆனா நீங்க தான் கடைசி வரைக்கும் கைவிடாத தெய்வம். உலகத்துல வாழ்க்கை கொஞ்ச நாட்கள், ஆனா உம்மோடு இருக்க நாட்கள். ஆண்டவரே உமது பார்வைக்கு நலமானபடி நடத்தி என்னை முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். தேவாதி தேவனுடைய கரத்தில் பயன்படும் பாத்திரங்களாக மாற்றியமைங்க. தேவன் பயன்படுத்தும் பாத்திரங்கள். ப்ரீஸ் அசம்பிளிஸ் இருக்கிற பெண்கள், ஆண்டவரே எகிப்திய ஸ்திரீகள், ஆண்டவரே எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல் அல்ல. பாளையங்கோட்டையில் பீஸ் அசம்பிளிஸ் இருக்கிற பெண்கள் ஐக்கியம் நல்ல ஆவிலே நிறைந்த ஒரு ஐக்கியமாக, அன்பிலே நிறைந்த ஒரு ஐக்கியமாக, ஆசீர்வாதத்தில் நிறைந்த ஒரு ஐக்கியமாக தேவனுக்கு பயன்படும் பாத்திரங்களாக மாற்றுங்க. உங்க அபிஷேக தைலம் கூட இருப்பதாக. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உடைய நாமத்தை மையப்பட்டு கருப்பதாரும். பலவீனங்கள் மாறும், சுகவீனங்கள் மாறுவதாக, தரித்திரம் மாறுவதாக. தெய்வ பிரசன்னம் அவங்கள பார்க்கும் போதே தெய்வ பிரசன்னம் இருக்கட்டும். நான் மையப்படுவதாக ஏசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இப்பொழுது பெண்கள் ஐக்கிய தலைவிகள் முன்பாக வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு விசேஷித்த பாடல். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மானிடனாய் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார், உதித்தார் மானிடனாய் உதித்தார். நம்மை மீட்க சிலுவையில் மறிக்க, மரணத்தை ஜெயிக்க பரலோகம் சேர்க்க. நம்மை மீட்க சிலுவையில் மறிக்க, மரணத்தை ஜெயிக்க பரலோகம் சேர்க்க. பிறந்தார் உதித்தார் மானிடனாய் உதித்தார். பிறந்தார் இயேசு பிறந்தார்,
உதித்தார் மானிடனாய் உதித்தார் அதிசயமான தேவன் அவரே ஆலோசனை கர்த்தரவரே அதிசயமான தேவன் அவரே ஆலோசனை கர்த்தரவரே தேவாதி தேவன் அவர் மண்ணில் வந்து உதித்தார் ராஜாதி ராஜன் அவர் நமக்காக உதித்தார் தேவாதி தேவன் அவர் மண்ணில் வந்து உதித்தார் ராஜாதி ராஜன் அவர் நமக்காக உதித்தார் பிறந்தார் இயேசு உதித்தார் மானிடனாய் உதித்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் உதித்தார் மானிடனாய் உதித்தார் மாட்டு தொழுவத்திலே பரன் முன்னணையிலே ஏழு தொழுவத்திலே பரன் முன்னணையிலே ஏழ்மையின் கோலத்திலே ஏழ்மையின் தாழ்மையின் பாதையை நாமும் பின்பற்றவே ஏழ்மையின் ரூபமாய் விண்ணவர் பிறந்தார் தாழ்மையின் பாதையை நாமும் பின்பற்றவே ஏழ்மையின் ரூபமாய் விண்ணவர் பிறந்தார் இயேசு பிறந்தார் உதித்தார் மானிடனாய் உதித்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் உதித்தார் மானிடனாய் உதித்தார் நம்மை மேய்க்க சிலுவையில் மறிக்க மரணத்தை ஜெயிக்க பரலோக சேர்க்க நம்மை மேய்க்க சிலுவையில் மறிக்க மரணத்தை ஜெயிக்க பரலோக சேர்க்க நம்மை மேய்க்க சிலுவையில் மறிக்க பரலோக சேர்க்க பிறந்தார் இயேசு பிறந்தார் உதித்தார் மானிடனாய் உதித்தார் பிறந்தார் இயேசு பிறந்தார் உதித்தார் மானிடனாய் உதித்தார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். அதற்கு அடுத்ததாக தொர்க்காள் டெய்லரிங் விமன் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராமில் இருக்கிறதான துர்கா ஸ்டீம் அவர்கள் நீங்கள் ரெடியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மண்ணில் வந்த தேவா உம்மை மனதார வாழ்த்தி பாடுவோம் மனுமகனாய் மண்ணில் வந்த தேவா உம்மை மனதார வாழ்த்தி பாடுவோம் பாரிலே வந்த எங்கள் ஆதியே உம்மையை மீட்பரென்று பாடி மகிழுவோம் மனுமகனாய் மண்ணில் வந்த தேவா உம்மை மனதார வாழ்த்தி பாடுவோம் மனுமகனாய் மண்ணில் வந்த தேவா உம்மை மனதார வாழ்த்தி பாடுவோம் வெந்த புண்ணில் வேல் பாய்ந்த மனிதர் அங்கே விழி நீர் சிந்தி துடித்த போது விண்ணில் வேந்தே வெந்த புண்ணில் வேல் பாய்ந்த மனிதர் அங்கே விழி நீர் சிந்தி துடித்த போது விண்ணில் வேந்தே மனு உருவாய் மண்ணில் வந்த மாபரனே வினை தீர்க்கும் விடையானாய் திருசுதனே மனுமகனாய் மண்ணில் வந்த தேவா உம்மை மனதார வாழ்த்தி பாடுவோம். Thank you so much. நல்ல கரங்களை தட்டி நன்றி. Thank you so much. அடுத்ததாக சாந்தி நகர் ஏரியாவிலிருந்து வந்து பாடல். வழியாய் ஒளியாய் மகிபன் பிறந்தார் மகிழ் கொண்டாடுவோம் இருளின் வலிமை ஒழிக்க பிறந்தார் வாரும் பண்பாடுவோம் வழியாய் ஒளியாய் மகிபன் பிறந்தார் மகிழ் கொண்டாடுவோம் இருளின் வலிமை ஒழிக்க பிறந்தார் வாரும் பண்பாடுவோம் விந்த இது
மகிழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து ஆடுவோம். ஏசாயா சொன்ன வாக்கிதுவே, ஈசாயின் வேரில் தோன்றினாரே, இயேசென்னும் இனிய நாமமிதே, இரட்சிப்பை வாய்ந்திடவே. ஏசாயா சொன்ன வாக்கிதுவே, ஈசாயின் வேரில் தோன்றினாரே, இயேசென்னும் இனிய நாமமிதே, இரட்சிப்பை வாய்ந்திடவே. தாழ்மையாக தாரணியில் தாவீதின் மைந்தன் பிறந்தாரே, தாழ்மையாக தாரணியில் தாவீதின் மைந்தன் பிறந்தாரே. வழியாய் ஒளியாய் மகிமன் பிறந்தார், மகிழ் கொண்டாடுவோம். எண்ணின் வலிமை ஒழிக்க பிறந்தார், மாறும் பண்பாடுவோம். தேங்க்யூ. நல்ல உற்சாகமாக. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ். இப்போ செந்தில் நகர். இடத்தில் தேடி தேடி வந்து தரையில் வீழ்ந்து பணிந்தனரே. தெரியாத இடத்தில் தேடி தேடி வந்து தரையில் வீழ்ந்து பணிந்தனரே. திரும்ப திரும்ப சொல்வோம் அழகான செய்தியை, திரும்ப திரும்ப நினைப்போம் அழகான காட்சியை, திரும்ப திரும்ப சொல்வோம் அழகான செய்தியை, திரும்ப திரும்ப நினைப்போம். அடுத்து கேடிசி நகர். ஆயத்தமாகி சைடில் வாங்க. கேடிசி நகர். தேவதூத சொன்ன செய்தி கேட்டு தேடி வந்த மேய்ப்பர் கூட்டம். தேவதூத சொன்ன செய்தி கேட்டு தேடி வந்த ஆட்டு மேய்ப்பர் கூட்டம். தாழ பணிந்தனரே, தாழ பணிந்தனரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கேடிசி நகர் எங்க இருந்தாலும் இங்க வந்துருங்க. திரும்ப கேடிசி நகர். சொல்வோம் அழகான செய்தியை, திரும்ப திரும்ப நினைப்போம் அழகான காட்சியை, திரும்ப திரும்ப சொல்வோம் அழகான செய்தியை, திரும்ப திரும்ப நினைப்போம் அழகான காட்சியை. நல்ல உற்சாகமாக. தேங்க்யூ. கேடிசி நகர் விமென்ஸ் டீம். விண்ணிலே மேலமூலங்க மண்ணிலே மாந்தர் மகிழ தேனிலா காணம் பாடிட மன்னவர் பிறந்திட்டார். மானிட பாவம் போக்கிட பாரிலே மீட்பு பெருகிட பரலோக வாசல் திறந்திட இரட்சகர் உதித்திட்டார். தேவபாலன் இயேசு பிறந்திட்டார், அடிமை கோலம் எடுத்திட்டார். எங்கும் நற்செய்தி கூறியே மீட்பரை கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். தூதர் சேனை பாடிட மீட்பர் கூட்டம் தரிசிக்க ஞானிகள் எங்கும் தேடிட விண்ணின் மேன்மை தோன்றினார் பாடுவோம். தூதர் சேனை பாடிட
பாவம் போக்கிட பாரிலே மீட்பு பெருகிட பரலோக வாசல் திறந்திட ரட்சகர் உதித்திட்டார். தேவபாலன் இயேசு பிறந்திட்டார். அடிமை கோலம் எடுத்திட்டார். எங்கும் நற்செய்தி கூறி மீட்பரை கொண்டாடுவோம். ஹாப்பி கிறிஸ்மஸ், மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ். ராஜேந்திர நகர், புதுப்பேட்டை தெரு. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம், 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 இவர்தாம். நமதாதி பிதாவின் திருப்பாலர் இவர், அருகுலர் இவர், மறுவேலர் இவர். சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம், 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 இவர்தாம். அவர் ஆனந்த மோட்ச வழி காட்டினாரே, நிலை நாட்டினாரே, முடி சூட்டினாரே. சமாதானம் போதும் இயேசு கிறிஸ்து இவர்தாம், இவர்தாம், இவர்தாம். முருகுறிச்சி ஏரியா. தேங்க்யூ. மன்னாதி மன்னன் பிறந்தாரே, ஏழை கோலம் எனக்காக எடுத்தாரே. மாட்டுக்குடையில் மன்னாதி மன்னன் பிறந்தாரே, ஏழை கோலம் எனக்காக எடுத்தாரே. பின்னாலும் அரசர் மண் மீது வந்து தோன்றினார். பின்னாலுமாக கிறிஸ்மஸ் கீதம் பாடுவோம். பின்னாலும் அரசன் மண் மீது வந்து தோன்றினார். சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கீதம் பாடுவோம். மாட்டுக்குடிலில் மன்னாதி மன்னன் பிறந்தாரே, ஏழை கோலம் எனக்காக எடுத்தாரே. கன்னிமரியின் கருவிலே வந்து பிறந்தார் மனிதர் உருவிலே. பொன்மரியின் கருவிலே வந்து பிறந்தார் மனிதர் உருவிலே. கொண்டாட்டம் இந்த உலகிலே, சந்தோஷம் இன்ப மனதிலே. கொண்டாட்டம் இந்த உலகிலே, சந்தோஷம் இன்ப மனதிலே. பிற்பொழுதில் மன்னாதி மன்னன் பிறந்தாரே, ஏழை கோலம் எனக்காக எடுத்தாரே. பனிலே அந்த தாவீது என்ற ஊரிலே, மார்கழி மாத பனிலே அந்த தாவீது என்ற ஊரிலே. முன்னணையில் இருந்த நம்மை மீட்க பிறந்தது. முன்னணையில் இருந்தது நம்மை மீட்க பிறந்தது. பின்னாலும் அரசன் மண் மீது வந்து தோன்றினார். சந்தோஷமாக கிறிஸ்மஸ் கீதம் பாடு. விஎம் சத்திரம் ஏரியா, அதோடு கூட எம்எல்ஏ அம்மா அவங்க ஏரியாவும் இணைந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேவகானம் என்னில் கேட்குதே, இன்று தெய்வமைந்தன் பூவில் உதித்ததா. தேவகானம் என்னில் கேட்குதே, இன்று தெய்வமைந்தன் பூவில் உதித்ததா. ஏழை கோலம் எடுத்தார், எளிய நம்மை மீட்க. மேன்மையாவும் துறந்தார், நாந்த நம்மை காக்க. ஏழை கோலம் எடுத்தார், எளிய நம்மை மீட்க. மேன்மையாவும் துறந்தார், நாந்த நம்மை காக்க. மகிமை நன்மை மகிழ்ந்து போற்றுவோம், இறைமைந்த நன்மை வியந்து பாடுவோம். மகிமை நன்மை மகிழ்ந்து போற்றுவோம், இறைமைந்த நன்மை வியந்து பாடுவோம். கூடுவோம் பாடுவோம் மகமகிழ்ந்து புகழுவோம். கூடுவோம் பாடுவோம்
மச், தேங்க்யூ ஸோ மச். நல்லா பாடுறாங்க, மேலே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிருக்காங்க. எனக்கு நேரம் கொடுக்க ஆசை தான். முழுகிற ஜெபத்துக்கு வாங்க தரேன். கத்தவங்களே ஆசை. தேங்க்யூ. அடுத்த ட்ராமா நம்முடைய பெண்கள் வந்து ஒரு சிறு குறுநாடகம் விலையேற பெற்றவள் என்ற தலைப்பிலே இப்பொழுது ஒரு விசேஷித்த நாடகத்தை நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா. அந்த காலை வேலை தந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் நிரப்புகிறேன். ஐயோ அத்தை, ஐயோ என்னத்த, நான் நினைச்ச மாதிரியே நீ ஜெபம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ நல்லா இருந்த. எங்கள் கோயிலுக்கு வரதண்டியும் என்னைக்கு ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போகிறாளாம். இந்த சர்ச்சுக்கு போனதுலேருந்து நீ இப்படி ஆயிட்டேன். நான் நேற்றுக்கு நைட்டே உன்னை என்ன சொல்லியிருந்தேன், இன்னைக்கு சின்னவனுக்கு பொண்ணு பார்க்க போகணும், காலையில் ரெடியாக இருந்தோம்னு சொன்னலாம். சீக்கிரம் ரெடியாகும். சரித்த. யோ, நீர் என்னையா மசான்னு நின்றுட்டு இருக்காரு. ஒரு நல்ல வேஷ்டி சட்டையும் போட்டுட்டு வருமியா? போருமியா? நான் இப்போ பக்கத்து விட்டு லீதியாவில் போய் கூட்டிகிட்டு வரேன். பொண்ணு பார்க்க போகணும்ல. லீதியா வாங்க கிறிஸ்டியக்கா, என்ன காலங்காத்தாலே வந்திருக்கீங்க? வேற ஒன்றும் இல்லை, என் பிள்ளைக்கு வந்து நான் சின்னவனுக்கு நல்ல ஒரு வரம் வந்திருக்கு, பொண்ணு துப்பு. நாங்கள் பொண்ணு பார்க்க போகிறோம், அதான் ஒரு துணைக்கு இருக்குமேனு உன்னைய கூப்பிட்டேன். அக்கா, அவனை உங்களாலே சமாளிக்க முடியலை, வர்றவ எப்படி சமாளிக்க போகிறாளோ தெரியலையே. சரி, அந்த புண்ணியவதியை நானும் வந்து பார்க்குறேன்க்கா, கிளம்பிடுறேன். என்ன பேர்? நான் என் பிள்ளை கவர்மெண்ட் மாப்பிள்ளை, கவர்மெண்ட் வேலை பார்க்கான். நீ வாயை மூடிட்டு என் கூட துணைக்கு மட்டும் வந்தா போதும். வா. சுதர்சிலின். என்னக்கா? ஏம்மா, என் பொண்ணை மாப்பிள்ளை பார்க்க வராங்கம்மா. நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வாரியா? கவர்மெண்ட் மாப்பிள்ளையா, எனக்கு என்ன செய்யனே தெரியல, கை கால்லாம் படபடங்கு. நீ வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வரியாமா? சரிக்கா, வரேங்க்கா. காலையில் நேரத்தோட வந்துருமா? சரிக்கா, நான் முடிச்சிருச்சிக்கின்னு வரேன். சரிம்மா, நான் இன்னும் சுதாட்ட சொல்லவே இல்லை, இனிமே தான் சொல்லி அவளை கிளம்ப சொல்லணும். நீ வாமா. சரிக்கா. சுதா. என்னம்மா? அம்மா, இன்னைக்கு உன்னைய பொண்ணு பார்க்க வராங்கம்மா. என்னம்மா அவசரம் இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு? நல்ல இடம், கவர்மெண்ட் மாப்பிள்ளை, அதனால நீ இந்த ஒரு வாட்டி சம்மதிச்சுக்கோமா. சரிம்மா, உங்க இஷ்டம்மா. இருக்கிறதுலே நல்ல விலை கூட பட்டு எடுத்து கட்டிக்கோ, நிறைய நகையை போட்டுக்கோ. உன்னை பார்த்த உடனே சரின்னு மாப்பிள்ளை சொல்லணும். சரிம்மா, நான் ரெடியா இருக்கேன். சரிம்மா, சீக்கிரம் ரெடி ஆகுமா. ரமணி கிளம்பிட்டியா? இன்னும் நீ கிளம்பலையா? என்ன மேக்கப் தான் பண்ணுவாளா தெரியல, இருக்க அழகுதான் இருக்கும். அத்தை, இந்த கிளம்பிட்டேன். கிளம்பு. கிறிஸ்டியக்கா, கிளம்பிட்டீங்களா? நான் கிளம்பி வந்துட்டேன்க்கா. வா. யோ, நீரெல்லாம் இப்போ இந்த கடல் எடுக்கலாம் என்ன மேக்கப் ஆளுது. வாருமியா, கிளம்பு. மேக்கப் பண்ணது போதும். சீக்கிரம் வாரோம். போமா, கிளம்புமா, வாங்க. குட்டியக்கா. அம்மா, வாமா. ஒண்ணுமே செய்யலமா, வாமா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேற வந்துருவாங்க, இந்த சேரெல்லாம் எடுத்து போடணும், டீலாம் போடணும். வாமா, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா. சரிங்க. அம்மா, கார் சவுண்ட் கேட்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பாக்குறேம்மா. வாங்க. ஸ்தோத்திரம். வாங்க. உட்காருங்க அம்மா, உட்காருங்கம்மா. ஐயா, உட்காருங்க. ஏம்மா, பொண்ணை போய் கூட்டிட்டு வாங்கம்மா. சுதர்சிலின், பொண்ணை கூட்டு வாமா. யோ, என்னையா பார்த்துக்கிட்டே இருக்காரு? யோ, அப்படிலாம் பார்க்க கூடாது. காப்பியை மட்டும் குடியும். கிறிஸ்டியக்கா, அங்கே பார்த்தீங்களா? அங்கே 2 பேரும் பேச்ச பாருங்க. கிறிஸ்டியக்கா, அங்கே பார்த்தீங்களா அவங்க எப்படி பேசிகிட்டு இருக்காங்கன்னு? 2 பேரும் பேசட்டும். நல்லா பேசட்டும். நான் பிரிச்சிட மாட்டேன். வைக்க ஆப்பு அவளுக்கு. ரொம்ப சத்தம். நீர் வேற சொரண்டிக்கிட்டே இருக்கிற. இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஸ்வீட் வேணுமா? சும்மா எரியா. அம்மா, பொண்ணு பிடிச்சிருக்கா உங்களுக்கு? அம்மா, உங்களுக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா? பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு. நான் என் மகன்கிட்ட பேசிட்டு அப்புறம் சொல்லுதேன். சரிம்மா, நீங்க பேசிட்டு சொல்லுங்க. உள்ள ஒரு வேலை இருக்கு, நான் முடிச்சிட்டு வரேன். தம்பி, நாங்கள் பொண்ணெல்லாம் பார்த்துட்டோம். பொண்ணெல்லாம் பிடிச்சிருக்கு. நீ மாப்பிள்ளைக்கு மட்டும் வந்து இருந்தா போதும், மற்ற எல்லாம் அம்மா பார்த்துக்கிடுவேன். என்ன ஒரி பண்ணாத. நீ மாப்பிள்ளைக்கு மட்டும் வந்து இருந்தா போதும், அம்மா எல்லாம் பண்ணி பார்த்து முடிச்சிருவேன். சரியா? சரிப்பா. கிறிஸ்டியக்கா,
ஏக்கா நீங்கள் வேற கவர்மெண்ட் மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்க. உங்கள் பையன் வேற அப்பப்போ தண்ணி அடிப்பான், அப்பப்போ தேவையில்லாத சேட்டையெல்லாம் வேற பண்ணுவான். எனக்கு என்ன பயமா இருக்கு. இதை சொல்லக்கு தான் உன்னை நாங்கள் கூட்டிட்டு வந்தோன்னா நீ கூட இருந்தே குழிய பறிச்சிருவா போலையே. மனசுல பட்டது சொன்னேன், ஒரு பொண்ணோட வாழ்க்கை. இந்த பேரு ஊர் உலகத்துல யோ இவருக்கு வேற என்னத்தையாச்சும் கொடுங்களாம்மா. பக்கத்துல உட்காந்துட்டு பேசணும். நீ இப்ப என்ன வேணுங்க வாயை மூடிட்டு இரு, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. கேட்டியா உன்னைய போய் கூட கூட்டிட்டு வந்த பாரு, கூட இருந்தே குழிய பறிச்சு விடுதேன். என் பிள்ளை ஊர் உலகத்துல செய்யாத தப்பையா பண்ணிட்டான். சேத்தை கண்டா காலை விடுவான், தண்ணியை கண்டா கழுவிடுவான். இதெல்லாம் பெருசா எடுத்துக்கிட முடியா. அப்பப்ப அவன் பண்ணத சேட்டை தான். என் பிள்ளை கவர்மெண்ட் மாப்பிள்ளை தெரியுமா? அக்கா இருந்தாலும் ஒரு பொண்ணு வாழ்க்கை இல்லக்கா. அதெல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் நான் பார்த்துக்கிடுதேன். உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இரு உனக்கு நான் வைக்க ஆப்பு. அம்மா பையன்கிட்ட பேசிட்டீங்களாமா? பையன்கிட்ட பேசிட்டேம்மா. என் பிள்ளை நான் சொன்ன கோட்டை தாட்ட மாட்டான். சரிம்மா. ஆமாம், ஏன்னா என் ஆத்துக்காரர் அப்படிதான். என்னதான் மிலிட்ரியில் துப்பாக்கி எடுத்து சுட்டாலும் அவரு எனக்கு பெட்டி பாம்பா அடங்கிதான் இருப்பாரு. நான் என்ன சொல்றேன்னு அதை கேட்கதான் செய்வாரு. அங்க வேணா அவர் பெரிய அதிகாரியா இருக்கலாம். வீட்டுக்கு வந்து அப்படிதான் இருப்பாரு. சரிம்மா சொல்லுங்கம்மா, பையன் என்னம்மா சொன்னாங்க? ஏம்மா வேற ஒன்றும் இல்லை, சீரை பற்றி பேசுவோமா? என் விருப்பம் தான் என் பிள்ளைங்க விருப்பம். சரி வேற ஒன்றும் இல்லைம்மா. நான் வந்து ஒவ்வொருத்தர மாதிரிலாம் நிறையலாம் கேட்கலாமா. என்ன என் பிள்ளை கவர்மெண்ட் மாப்பிள்ளை, ஒரு 80 பவுன் நகை மட்டும் போடுங்கம்மா. 80 பவுனா? ஆமாம் 80 பவுன் நகை. அப்புறம் நாங்கள் ஒரு ஜவுளிக்கு பொண்ணுக்கு சொக்காரம் மாமன் மச்சான்ட்டு ஜவுளி நிறைய எடுப்போம்மா. உங்ககிட்ட டவுரிலாம் வாங்கலை, ஜவுளிக்கு மட்டும் ஒரு 2 லட்சம் கொடுத்துருங்க. அம்மா ஜவுளிலாம் நீங்க தானம்மா எடுக்கணும், அதுக்கெல்லாம் 2 லட்சம் கேட்கீங்களே? இல்லம்மா அது வந்து நீங்க கட்ட, ஏன்னா என் பிள்ளை கவர்மெண்ட் மாப்பிள்ள, அதனால நீங்க கொடுத்துதான் ஆகணும். சரிம்மா வேற ஒன்றும் இல்லை. உங்க பிள்ளை பொண்ணு வளர்த்துக்கு ஒரு பெரிய குத்து விளக்கு, சிலுவை போட்ட குத்து விளக்கு, ஒரு தாம்பளத்தில் வெத்தலை பாக்கு சந்தனம் இவ்வளோ ஒரு தாம்பளத்தில் இவ்வளோ வச்சு எனக்கு நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன என் பிள்ளை கவர்மெண்ட் மாப்பிள்ளை பார்த்தீங்களா, அதனால ஊரே மெச்சிக்க மாதிரி இந்த பேர் இந்த கிறிஸ்டியக்கா மவனா நல்ல ஒரு சம்பந்தமாக புல்லட்டில் டபான்னு போகிறான் பாரு பொண்டாட்டியை வச்சுன்னு சொல்லணும். அதனால என்ன செய்யணும், ஒரு 2 லட்சத்துக்கு உங்கள் பிள்ளைய தான் வச்சு கூட்டிகிட்டு போகிறான். 2 லட்சத்துக்கு ஒரு புல்லட்டு டபான்னு ஒரு பைக்கு மட்டும் எடுத்து கொடுத்துருங்கம்மா. சரிம்மா. சரி நாங்கள் போய் ஜோசியரை பார்த்து 4 நட்சத்திரம் நல்ல நாளெல்லாம் பார்த்து பேசிட்டு நாங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நாள் சொல்லி விடுதோம்மா. சரிம்மா ஃபோன் பண்ணிட்டு வாங்கம்மா. சரி வாரோம். என்னக்கா இப்படிலாம் சொல்கிறாங்க, வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு எல்லாம் சொல்கிறாங்க, அதை எப்படிக்கா நீங்கள் ஏற்றுக்கிடுவீங்க? ஆண்டோடைய பிள்ளை இதெல்லாம் பண்ணக்கூடாது இல்லக்கா? என்னம்மா செய்ய, கவர்மெண்ட் மாப்பிள்ளலாமா, 2 ரூபா துட்டுனாலும் கவர்மெண்ட் துட்டுலாமா, நல்ல இடமா வந்திருக்கு. 4 கடனை உடனே வாங்கியாவது கல்யாணத்தை முடிக்கணும்னு சொல்லுவாங்களாம்மா. நல்ல இடமா வந்திருக்கிறதுனால நான் சரின்னு சொல்லிட்டேம்மா. என்னம்மா இப்படி பண்ணுறீங்க? சின்ன வயசுலேருந்து என்ன தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னு சொல்லி வளர்த்துட்டு இப்போ பாரம்பரிய குடும்பத்தில் போய் என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கம்மா? ஜெபம் பண்ணுமா, கர்த்தர் அற்புதம் செய்வார். சரிக்கா. சரி ஆண்டி, எனக்காக சேர்ந்து ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவர் ஏதாவது அற்புதத்தை செய்வார்ண்ணே. ஹலோ என்னங்க நல்லா இருக்கீங்களா? இங்கே பிள்ளைங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க. நீங்கள் அனுப்பின பைசாலாம் வந்துருச்சு. சரி நான் ஃபீஸ் கட்டிட்டேன் பிள்ளைங்களுக்கெல்லாம். சரி அப்புறம் நம்ம தம்பிக்கு ஒரு வரன் வந்துருச்சு, அதை போய் அத்தை பார்த்துட்டு வந்தாங்க. பார்த்துட்டு வந்து எல்லாம் பேசி முடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அது பிடிச்சிருச்சு. ஆனால் என்னென்னா சோசியம் பார்க்கணும், 4 நட்சத்திரம் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, வரதட்சணை இந்த நகை நட்டுன்னு பணம்னு நிறைய கேட்டுட்ருக்காங்க. ஒன்றும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை, அது ரொம்ப சங்கடமாக இருக்குது, என்ன பண்ணன்னு தெரியல. சரி நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், நீங்களும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. சரி உங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க. சரி வச்சிடுறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா எங்கள் அத்தை ஆண்டவரே இசப்பா, இந்த ஆண்டவரே கல்யாண காரியத்தில் ஏதோ தேவையில்லாத காரியங்கள் ஆண்டவரே அப்பா பார்க்குறாங்க சுவாமி கூட இசப்பா, நீங்கள் மன்னிச்சு கானா ஊரில் கல்யாணத்தை அத்தை அந்த வந்துட்டேன். எப்போ பாரு ஜபம் தான். நான் நம்ம ஜோசியரை போய் பார்த்து நல்ல நாள் என்னைக்கு இருக்குது என்னைக்குன்னு சொல்லி பார்த்து கல்யாண நாளை ஒழுங்கு பண்ணிட்டு வரேன்.
அத்தை இந்த சோசியெல்லாம் பார்க்காதீங்க அத்தை. அது வந்து இந்த பாரு, கர்த்தருக்கு நீ ரொம்ப வாயை மூடு, பிரியமில்லாத நீ ஒண்ணு காரியம். சொல்ல வேண்டாம். உன் கல்யாணத்தையே நம்ம ஊரு ஜோசியர்கிட்ட தான் போய் கேட்டோம். அவர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாரு. வரியே நம்ம விட்டு மாதிரி தான் அவருக்கு போகும். அத்தை, எல்லா நாளும் நல்ல நாள் தான் அத்தை. ஆண்டவர் படைச்ச நாள் எல்லாம். செய்ய வேண்டாம், உன் வேலையை மட்டும் பாரு. எனக்கு தெரியும் இவங்க சின்ன பையன் கல்யாணத்தை எப்படி முடிக்கணும்னு தெரியும். ஏன் இஷ்டப்படி ஏன் விருப்பப்படி தான் நடக்கும். சரி தான். யோ ஒம்பருக்கு ரெண்டே வேலை தான். சொல்லுமா. என்ன சவுண்டு ஏறுது, கீழே இறங்கணும். நீர் வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஒம்பருக்கு ரெண்டே வேலை தான். ஒன்று என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்கம்மா. அந்த மொய் எழுத வருவாங்கல்ல, அவங்க கிட்ட ஒரு ரெண்டு தாம்பளத்தை வச்சுக்கிட்டு ஒன்றில் வெத்தலை பாக்கு வச்சு, ரோஜா பாக்கு தான் வைக்கணும், வச்சு உட்காந்துக்கிடும். இன்னொரு தாம்பளத்தில் சிலுவை போடணும்னு சொன்னீங்க. அதுதாம்மா. அதான் ஏத்துல பேசக்கூடாது. நான் என்ன சொல்லுதோ அது மட்டும்தான் செய்யணும். சந்தன கும்பால சந்தனத்தை வச்சிருக்கணும். ஏக்கு தெரியுமா? அவங்க சிலுவை போட்டுட்டு மொய்யை கொடுத்துட்டு போவாங்களாம் அதுக்கு. அப்புறம் ரெண்டாவது என்னன்னா, நம்ம வீட்டு வாசல் நிலையில மேலே பாரு ஒரு பெரிய ஏசப்பா படம் கிடக்கு. அதுக்கு ஒரு பூவாரம் வாங்கி போட்டுரும். அதுக்கு அடுத்து உங்கள் ஐயா போட்டோ பக்கத்தில் கிடக்கு பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டுக்கிடும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நீர் இப்போ போய் எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்து வச்சிடணும். சரியா? சூடெல்லாம் இருக்குமா? என்ன பேர் சூடை வந்து நீங்கள் சூடை வந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும். சூடை எதுக்கு தெரியுமா? பிள்ளைகள் கவர்மெண்ட் மாப்பிள்ளை சீர் சிறப்புலாம் நிறைய செய்தாங்கல்ல, கண்ணு விழும்ல. பிள்ளைகள் வந்த உடனே ராத்திரி திஷ்டி சுற்றி போடுறதுக்காக ஒரு முறை சூடை வாங்கிட்டு வாங்கங்கண்ணே. சரிம்மா, நான் இப்போவே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். அது ஒம்பரை நம்பிலாம் துட்டு கொடுக்க முடியுமா? அதனால நீர் போய் கடையில் நின்று நம்பரை சொல்லு, நான் ஜிபே பண்ணி விட்டுருவேன். அவர்கிட்ட என்னைய மட்டும் சொல்லுங்க. என்ன இந்த கிறிஸ்டியக்காவை ஆளே காணோம்? என்ன இந்த கிறிஸ்டியக்காவை ஆளே காணோம்? ஐயோ, எனக்கு நெஞ்சு வலிக்க மாதிரி என்னவோ பண்ணுதே. நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்க. ஐயோ ஏவா, ஏதோ நெஞ்சு வலிக்க மாதிரி இருக்க. ஐயோ நெஞ்சு வலிக்கே. இந்த பொம்பளை வீட்டில் இருந்தா சும்மாவே இருக்காத. அங்கேயும் இங்கேயும் 10 தடவை நேரம் வந்துட்டு போயிருக்குமே, ஆளை காணோம். அதுக்கு வந்த வாழ்வ பாரியா, நல்ல பொண்ணு சீர்ஜனத்தி நல்ல சம்மந்தி தேடி வர்றாங்க பாரு. சரி, நம்மளே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஐயோ கிறிஸ்டியக்கா. ஐயோ என்னாச்சு? எனக்கு நெஞ்சு வலிக்குமா? எனக்கு நெஞ்சு ரமணி உங்க மாமியாரங்க நெஞ்சு வலியை துடிச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? எப்ப பார்த்தாலும் ஜபம் தானா? எனக்கு நெஞ்சு வலிக்குமா? இவன் நீ ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நேரம் கிடையாது. அக்கா ஒரே ஒரு நிமிஷம், நான் ஜெபம் பண்ணா நிச்சயமா ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நிச்சயமா சுகம் கிடைக்கும். நிச்சயமா சுகம் கிடைக்குங்க. ஒரே ஒரு நிமிஷம் தாங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. கொஞ்சம் பொறுமையா இருங்கக்கா. ஒரு நிமிஷம்க்கா. அத்தை இந்தாங்க தண்ணி குடிங்க. ஏசப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. எங்கள் அத்தையுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா ஆண்டவரே. அவங்க உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யணும்னு நினச்சாங்க. ஆனால் என் தேவாதி தேவனே அப்பா, நீங்கள் அவங்கள மன்னிச்சு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே நீங்கள் இறக்கம் பாராட்ட வேண்டுமா அம்மை துதிக்கிறப்பா. அந்த கல்யாணம் எந்த தடையும் ஆண்டவரே வராதபடி அப்பா நீங்கள் தான் எல்லாவற்றையும் ஆண்டவரை நேர்த்தியும் கிரமமாக நடத்தி தர வேண்டுமா அம்மை துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. இப்போதே அத்தைக்கு சுகம் உண்டாவதாக. ஆமென். ஸ்தோத்திரம். அத்தை சரியாயிடுச்சு அத்தை? பரவாயில்லம்மா. அதான் நம்ம பாருங்க ஆண்டவர் நமக்கு எவ்வளவு அற்புதமா சுகத்தை கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா? ஆமாம்மா. அம்மா, நான் உன்னைய தெரியாம என்னென்னவோ பேசிட்டம்மா, என்னைய மன்னிச்சிருமா. அந்த ஏசப்பா என்னைய மன்னிப்பாரோம்மா? கண்டிப்பா மன்னிப்பாரு. சரிம்மா, நம்ம பொண்ணு வீட்டுல போய். அண்ணே ஆழ்வார் அண்ணே, இப்பதான் வாரீங்களா? உங்க மனைவிக்கு நெஞ்சு வலி வந்து உங்க மருமக ஜெபம் பண்ணி பிழைச்சிட்டாளா? ஆமாண்ணே, அவங்க ஜெபம் பண்ணதுல உங்க மனைவிக்கு உயிர் வந்துட்டு. சரிம்மா. என்னம்மா செய்து நீர் எங்கேயா போனேரு? ஐயோ சரிம்மா. சரியா, இப்போ நம்ம மருமகளை நான் வந்து நினச்சேன், விலையேற பெற்றது பொண்ணும் பொருளும் அப்படின்னு தாம்மா நினச்சேன். விலையேற பெற்றது காசு பணமும் தாம்மா நினச்சேன். ஆனால் விலையேற பெற்றது ஜெபிக்கக்கூடிய மருமகான்னு இப்போதாம்மா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நமக்கு கர்த்தர் அந்த நல்ல ஜெபிக்கக்கூடிய விலையேற பெற்ற மருமகளை நமக்கு தந்திருக்கா. அவள் மருமகா இல்லைம்மா, என் மகாமா. அதனால
இனிமே நம்ம மருமக என்ன சொல்லுதாலும் அதுபடியே கல்யாணத்தை நடத்துமியா. அப்படியே அவ என்ன சொன்னாலும் கேளுமியா. ஓகே, அப்படியே செய்வோமா. மாமா அத்தை சொல்ற மாதிரி அத்தையும் இப்போ மனம் திரும்பிட்டாங்க. அதனால நம்ம சபையில வச்சு நம்ம கல்யாணத்தை வச்சுக்கலாம், பாஸ்டர்லாம் கூப்பிட்டுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், அதுவும் ஆசீர்வாதமா இருக்கும். அதனால கர்த்தருக்கு தான் நாம் அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு தான் மகிமை உண்டாடும். பிழைச்சது கர்த்தருடைய கிருபை. ஆமா 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 மாமா. சரி அம்மா, சோத்திரம். சரி வாமா, பொண்ணு வீட்டில் போய் எல்லாம் பேசி முடிச்சுட்டு வந்துடும். சுதர்சலி, என்னக்கா? அம்மா மாப்பிள்ளை வீட்ல இருந்து ஃபோன் வந்துச்சு, அவங்க பேசி முடிக்கிறதுக்கு வராங்களா, வாரியாமா கொஞ்சம்? வாரேங்க்கா. வாமா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வாங்கம்மா. ஸ்தோத்திரம்மா. ஸ்தோத்திரம்லாம் ரொம்ப பணமா இருக்கு. நானே நானும் பார்க்க ஸ்தோத்திரம் ரொம்ப பலமா இருக்கு. அம்மா நாங்கள் நல்ல விஷயமா தான் பேச வந்திருக்கிறோம். நேற்று வந்து எங்கள் திடீர்னு பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியாருக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அப்படியாம்மா, என்னாச்சு? நெஞ்சு வலி வந்துருச்சுமா. அப்புறம் கர்த்தருடைய கிருபையினால அவங்களுக்கு நல்ல சுகம் கொடுத்தாரு தேவன் தான். இப்போ அதனால அவங்க நிறைய மனம் திரும்பி இருக்காங்க. ஆனால் நல்லபடியாக கல்யாணம் நடக்கும் சிறப்பாக. அம்மா எப்படிம்மா இருக்கு, உடம்பு சரியில்லையா? நல்லா ஆயிட்டோம்மா, சமந்தாரம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. எதுக்குமா இப்படிலாம் பேசுறீங்க? நான் வந்து என்னென்னவோ உங்கள்கிட்ட நிறைய ஆண்டவருக்கு பிரிய இல்லாத காரியத்தெல்லாம் சொல்லிட்டோம்மா. அதனால என் கர்த்தருடைய விருப்பப்படியும் என் மருமகா விருப்பப்படியும் கல்யாணம் நடக்கட்டுமா. என் மருமகா 2 பேருமே விளையேற பெற்றவம்மா. நல்ல பெரிய மூத்த மருமகளும் நல்ல ஒரு ஜெபிக்கக்கூடிய மருமகா, 2வது மருமகளும் எனக்கு ஜெபிக்கக்கூடிய மருமகளாக கிடச்சிருக்காம்மா. அதனால என் மருமகா என்ன சொல்றதாலும் அதுபடியே நடத்துக்கிட்டுதாம்மா. நீங்கள் நான் கேட்ட ஒரு சீர் ஒன்றும் கொடுக்கவே வேண்டாம்மா. அவளை மட்டும் ஜெபிக்கிற பிள்ளைய அவளையேற பெற்ற மருமகா என் மகளா வந்தா போதுமா என் வீட்டுக்கு. ரொம்ப சந்தோஷமா. பாத்தீங்களா, நம்ம ஜெபம் பண்ணது வீணாவே போகல. பாத்தீங்களா, ஏசப்பா எப்படி அற்புதத்தை செஞ்சிருக்காரு. எப்படி மாறுவாங்களோன்னு நினைச்சேன். ஏசப்பா அவங்க மனசை மாத்திட்டாங்க. என் கல்யாணம் நல்லபடியா நடக்க தேவன் உதவி செய்வார். ஒரு நாளும் நம்ம ஜெபம் வீணாவே போகாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய காலகட்டத்தில் திருமண காரியம்னு பார்த்தா இன்னைக்கு அப்படிதான். நம்ம கிறிஸ்தவ குடும்பத்தில் என் பையன் வேலை, அந்தஸ்து, ஆஸ்தி, அது மூலமாக தான் நம்ம இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ கல்யாணங்கள் நடந்துட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா போய் முதல்ல பேசும்போது ஒன்றும் இல்லை, நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுத்தா போதும்னு சொல்கிறாங்க. ஆனால் போயிட்டு பார்த்தீங்கன்னா டவுரி வாங்குறதும், நகை நட்டு, குத்து விளக்கு, வெத்தலை, பாக்குன்னு சொல்லி இன்னைக்கு அநேக மூட பழக்க வழக்கங்கள், பாரம்பரியங்களை இன்னும் பின்பற்றி கொண்டு தான் இருக்கிறோம். நாள் பார்த்துக்கிட்டு நம்ம எல்லா நாளும் ஆண்டவர் படைச்ச நாளெல்லாம் நமக்கு எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆனால் இன்னைக்கு அநேக நம்ம வந்து கிறிஸ்தவர்கள் தவறு செஞ்சு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி இன்னும் செய்யாதபடி நம்ம ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிப்போம். கர்த்தர் ஜெயத்தை தருவார். நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் ஜெயந்தான். தேங்க்யூ. நல்ல உற்சாகமாக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். விலையேற பெற்றவள் நல்ல சிறப்பாக நடித்து காட்டினாங்க. இதில் ப்ராக்டிக்கலாக இருக்குது. இன்றைக்கி உள்ள பெண்கள், பிள்ளைகள், பையன்களையும் பார்க்கணும், பிள்ளைகளையும் பார்க்கணும். ஆண்டவருக்கு பயப்படல், கர்த்தருக்கு பயப்பட ஸ்திரியே நம்ம நல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லாமல் எல்லாரும் ஆண்டவரே இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியை நீங்கள் நல்ல முறையில் நடத்துகிற கிருபை செஞ்சீங்க. அதுக்காக ஸ்தோத்திரம். இல்லை பங்கு பெற்ற, இதற்காக ஜெபித்த, உழைத்த, கொடுத்த எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாம் மையப்படுவதாக. பொறுப்புள்ளவர்களுக்காக ஸ்தோத்திரம். அடுத்த ஆண்டு எங்கெல்லாம் செல் குரூப் நடக்கணுமோ, எங்கெல்லாம் புதிய ஊழியங்கள் ஆரம்பிக்கணுமோ, எந்தெந்த வேலைகளில் அவங்க செயல்பட வேண்டுமோ அதுக்குரிய கிருபைகளை தாங்க, வழிகளை தரங்க. உங்கள் நாமத்தை மையப்படுத்துங்க. தீமைகளுக்கும் பொல்லாவலை பாதுகாத்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவரை காத்துக்கொள்ளுங்க. சத்துரு தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் எப்போதும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் சிறுகவும் நீங்கள் பெருக உதவி செய்யுங்க. அருமையான தாய்மார்கள், அவள் குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். அப்படி நாம் மையப்படுவதாக இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுத்த நாம ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகலம் வருவாதே. ஆமென்.